நான் உங்கள் சத்யா ராஜமாணிக்கம். மாமன் மீ சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம மட்டன் பிரியாணி செய்ய போறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு பிரியாணி பாத்திரத்துல 3 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இது சூடான பிறகு பிரியாணி இலை, பட்டை, மராட்டி மொக்கு, கிராம்பு, ஸ்டார் சோம்பு, சோம்பு 1/2 ஸ்பூன் போட்டு இது பொரிஞ்ச பிறகு 3 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவு புதினா, நீளமா கட் பண்ணின வெங்காயம் 2, இதை நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் வதக்கிக்கலாம். ஓரளவு வெங்காயம் வதங்கிடுச்சு. இதுல 3 தக்காளி பொடியா நறுக்குனதை சேர்த்து வதக்கிக்கலாம். இப்ப வெங்காயமும் தக்காளியும் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்ப பிரியாணிக்கு 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அதுல 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கர்ல 5 விசில் விட்டு கறி வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். அது இப்ப சேர்த்துக்கலாம். இப்ப மட்டன் வேக வைக்கிறப்ப உப்பு சேர்த்திருக்கோம். இப்ப அதுக்கு தகுந்தாப்புல பிரியாணிக்கு எவ்வளவு தேவையோ அதை சேர்த்துக்கலாம். இப்ப இது கூட 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 3 ஸ்பூன் பிரியாணி மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். இப்ப இதெல்லாம் ஒண்ணு சேர நல்லா வதங்கி வரட்டும். ரெண்டு டம்ளர் பாஸ்மதி அரிசியை 10 நிமிஷம் ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். இந்த மட்டனும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அரிசியை இப்ப அதுல சேர்த்துக்கலாம். இப்ப கேஸ் சிம்மில் வச்சுட்டு அரிசி உடையாத மாதிரி லைட்டா கிண்டி விட்டுக்கலாம் 1 நிமிஷம். இப்ப அரிசிலாம் நல்லா கலந்து விட்டாச்சு. நான் இப்ப 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நான் 2 டம்ளர் போட்டனால 4 டம்ளர் தண்ணி ஊற்றணும். 1 டம்ளர் தண்ணி மட்டன் வேக வச்சது இருக்கு. அதோட இன்னும் எக்ஸ்ட்ரா 3 டம்ளர் தண்ணி நான் ஊத்திக்கிறேன். இப்ப தண்ணி நல்லா சுண்டுற வரைக்கும் அப்பப்ப நடுவுல கிளறி விட்டுக்கலாம். இப்ப பாருங்க தண்ணி எல்லாம் நல்லா சுண்டிருச்சு. இத நல்லா அமுக்கி வச்சுட்டு தம் வைக்கலாம். அதுக்கு ஒரு தோசைக்கல் எடுத்து நல்லா சூடு பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க இது நல்லா சூடு ஆயிடுச்சு. இப்ப ரெடி பண்ணி வச்சிருக்கிற பிரியாணி பாத்திரத்தை எடுத்து இதுக்கு மேல வச்சுட்டு அடுப்பை சிம் வச்சுக்கலாம்.
இது வந்து மேல புதினா கொஞ்சம் போட்டு நெய் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்ப இது ஒரு மூடி போட்டு அதுக்கு மேல வெயிட் வச்சுக்கலாம். இப்ப இது ஒரு 5 நிமிஷம் சிம்ல இருக்கட்டும். இப்ப இது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பிரியாணி வெந்திருக்கும். இப்ப ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்ப மட்டன் பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்க வீட்ல செஞ்சு பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க எல்லாரையும் நான் இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.